சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள்ல சில தவறான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது, சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த சந்தேகங்களுக்கும் சமூக வலைதளங்கள் பரவி வரும் மற்ற விஷயங்களுக்கும் நிர்வாக ரீதியாக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த பிரஸ் பிரீஃபிங். கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம், அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லா இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசரமா இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா? அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அது வேற விஷயம். முதல்ல ஒரு வீடியோ மூலமாக, காணொலி காட்சி மூலமாக என்னென்ன எல்லாம் நடந்ததுன்றதை நாங்க முதல்ல பிரசன்ட் பண்றோம். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள் வருது, அதற்கான என்னென்ன பதில்ன்றதை நாங்க இங்க உள்ள அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க, ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க, டிஜி சார் இருக்காரு, ஏடிஜி இருக்காங்க, எல்லாரும் நாங்க ஒருத்தரா அந்த கொஸ்டின்ஸ்க்கான சம்பந்தமான விளக்கங்களை நாங்க தரவிருக்கிறோம். முதல்ல காணொலி காட்சியை பார்த்துடலாம். உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமா பேசுறதா நினைச்சு பேசியிருக்காங்க. இப்படி ஒரு 50 வருஷமா பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய், சப்பை கட்டுன்னு நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறாங்க.